Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 11 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 12 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 12 சிமெட்ரி. சிமெட்ரியோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். சிமெட்ரி அப்படின்னா என்னது? சிமெட்ரி அப்படின்றது நம்ம தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா சமச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து டிவைட் பண்ணுறப்ப 2 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து பிரியும். அதுதான் நம்ம வந்து சிமெட்ரி. 2 ஐடென்டிக்கலாக இருக்கணும். 2 ஐடென்டிக்கல் பார்ட்ஸாக பிரிக்கிறப்போ அதை நம்ம வந்து சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிமெட்ரி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஜாமெட்ரிக்கல் கான்செப்ட் commonly exhibited in nature and is used almost in every field of activity. Even நேச்சரில் கூட நம்ம சிமெட்ரி பார்க்கலாம். ஹியூமன் பீயிங் பாடி எடுத்துக்கோங்க, அதில் கூட சிமெட்ரி பார்க்கலாம். கரெக்டாக இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் பாடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் சென்டரில் நீங்கள் வந்து சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா 2 சைட்ஸ் என்ன ஆயிரும்? ஈக்குவலாக தான் பிரியும், ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ பட்டர்ஃப்ளை எடுத்துக்கோங்க நேச்சரில். ஸோ இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ணுறப்போ இந்த பார்ட்டும் நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. ஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ணோன்னா 2 பார்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அண்ட் இஸ் யூஸ்ட் ஆல்மோஸ்ட் இன் எவ்ரி ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே நம்ம வந்து சிமெட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். ஆர்டிஸ்ட் கிட்ட பார்க்கலாம், ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட பார்க்கலாம், டிசைனர்ஸ் ஆஃப் கிளாத்திங் ஆர் ஜுவல்லரியில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஒரு நெக்லஸோ இல்லை ஏதாவது ஒரு செயினோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ணி பார்க்குறப்போ 2 சைட்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் பிரியும். கார் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ இந்த காரில் பாருங்கள், காரில் வந்து இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ணுறப்போ இங்கே நமக்கு எப்படி கிடைக்குது? 2 ஈக்குவல் பார்ட்ஸாக தான் இருக்குது. ஆர்கிடெக்ட்ஸ். ஸோ பில்டிங் பாருங்கள், பில்டிங்கில் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா 2 சைட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். அண்ட் மெனி அதர்ஸ் மேக் யூஸ் ஆஃப் த ஐடியா ஆஃப் சிமெட்ரி. சிமெட்ரி அப்படின்ற ஐடியாவை வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. The beehives. ஸோ நமக்கு தேன் கூடலாம் பார்த்துருப்பீங்க, அது கூட நமக்கு வந்து சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியும். ஃப்ளவர்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. த ட்ரீ லீவ்ஸ் கூட நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ணி பாருங்கள், 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியும். ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ். ஸோ ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இதில் நீங்கள் எந்த சிம்பிள்ஸ் எடுத்து பார்த்தாலும் அதில் நீங்கள் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்லியிருக்காங்க? ரக்ஸ்னா என்னது? கார்பெட்ஸ். ஸோ கார்பெட்ஸ் டிசைன்ஸ்லாம் இங்கே பாருங்கள். கார்பெட் டிசைன்ஸில் வந்து இப்போ நான் இங்கே வந்து ஒரு சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸ் எனக்கு கிடைக்கும். அண்ட் ஹேண்ட்கர்ச்சிப்ஸ்லேயும் நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணலாம். ஸோ எவ்ரிவேர் யூ ஃபைண்ட் சிமெட்ரிக்கல் டிசைன்ஸ். ஸோ இது வந்து ஆர்கிடெக்சரில் கொடுத்துருக்காங்க, இது இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க, இது நேச்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சரில் வந்து ஒரு டாட்டாய்ஸ் எடுத்துக்கோங்க, அதோட பாடியில் வந்து நீங்கள் ஒரு சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்கள். எப்படி ஹியூமன் பாடியில் சொன்னேன்னா அதே மாதிரி தான். அப்போ நமக்கு வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்குது. யூ ஹேவ் ஆல்ரெடி ஹேட் அ ஃபீல் ஆஃப் லைன் சிமெட்ரி இன் யுவர் ப்ரீவியஸ் கிளாஸ். ஸோ கிளாஸ் 6லேயே நீங்கள் வந்து லைன் சிமெட்ரிலாம் நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபிகர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ சர்க்கிள் எடுக்கிறப்போ இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து கோயின்சைட் ஆகிருக்கணும். ஓகேவா? அந்த 2 பார்ட்ஸுமே வந்து கோயின்சைட் எக்ஸாக்டாக வந்து ஒன்று மேலே ஒன்று ஒட்டி இருக்கணும், கோயின்சைட் ஆகிருக்கணும். எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எதுவுமே வெளியே வந்து நீட்டிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கோயின்சைட் ஆகிருக்கணும். இந்த மாதிரி நான் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து அன்ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லைன் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. இந்த மிடில் பாருங்கள், இங்கே ஒரு லைன் அப்சர்வ் பண்ணுவீங்க. ஸோ இந்த லைன் அப்சர்வ் பண்ணுறப்போ இந்த லைன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைன் அப்சர்வ் பண்ணுறப்போ இங்கே ஒரு பார்ட் இருக்குது, இங்கே ஒரு பார்ட் இருக்குது. இந்த லைனுக்கு இங்கிட்டு ஒரு பார்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கிட்டு ஒரு பார்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 பார்ட் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோயின்சைட் ஆகணும். கோயின்சைட் ஆகிட்டு நம்ம பார்க்குறப்போ ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அந்த லைன் வந்து நமக்கு என்ன சொல்லுவோம்? அதுதான் லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபிகருக்கு வந்து லைன் சிமெட்ரி இருக்குது அப்படின்னா நம்ம எப்போ சொல்லுவோம்? If there is a line about which the figure may be folded so that the 2 parts of the figures will coincide. So 2 parts வந்து எப்படி ஆயிருக்கணுமா? கோயின்சைட் ஆயிருக்கணுமா? அப்போனா தான் நமக்கு வந்து
இதுக்கு வந்து இந்த ஃபிகருக்கு வந்து இந்த சர்க்கிளுக்கு வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? யூ மைட் லைக் டு ரீகால் தீஸ் ஐடியாஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம் நீங்களே. ஹியர் ஆர் சம் ஆக்டிவிட்டீஸ் டு ஹெல்ப் யூ. கம்போஸ் அ பிக்சர் ஆல்பம் ஷோயிங் சிமெட்ரி. கிரியேட் சம் கலர்ஃபுல் இங்க் டாட் டெவில்ஸ். இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பேப்பரில் வந்து இங்கை வந்து நம்ம தெளிச்சுட்டு ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? நடுவில் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும், மிடில் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கிட்டு வந்து சேம் ஷேப்பில் நீங்கள் எந்த ஷேப்பில் தெளிச்சிங்களோ அதே ஷேப் தான் ரெண்டு சைடும் ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் கட்டிங்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். மேக் சம் சிமெட்ரிக்கல் பேப்பர் கட் டிசைன்ஸ். ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ வீட்டில் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, என்ஜாய் ஐடென்டிஃபையிங் லைன்ஸ் ஆல்சோ கால்ட் ஆக்சஸ் இந்த டிசைன்ஸ் யூ கலெக்ட். இப்போ நம்ம ஏதாவது ஒரு டிசைன் எடுத்துக்கலாம், அதில் வந்து நம்ம ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறோம், அதாவது சிமெட்ரிக்கல் லைன் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? Let us now strengthen our ideas on symmetry further. Study the following figures in which the lines of symmetry are marked with dotted lines. ஸோ இப்போ வந்து டி ஷேப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டி ஷேப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மிடில் வந்து என்ன பண்ணலாம்? ஒரு சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ணலாம். ஸோ சிமெட்ரிக்கல் லைன் வந்து எப்பயுமே நம்ம டாட்டட் லைனில் தான் ட்ரா பண்ணுவோம். ஸோ ட்ரா பண்ணுறப்போ நமக்கு இங்கிட்ட ஒரு பார்ட் இங்கிட்ட ஒரு பார்ட் கிடைக்குது. ரெண்டு பார்ட் ஈக்குவலாக இருக்கா? ஓகேவா? அப்போது நம்ம வந்து இதில் சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி எம் அப்படின்னு ஒரு ஆல்ஃபபெட் எடுத்துக்கலாம். எம் அப்படின்னு ஒரு ஆல்ஃபபெட் எடுத்துகிட்டு இங்கே வந்து நீங்கள் மிடில் வந்து இப்படி ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து ட்ரா பண்ணுறீங்க, ஒரு டாட்டர் லைன் வந்து ட்ரா பண்ணுறீங்க. ட்ரா பண்ணுறப்போ எனக்கு இங்கிட்டும் எப்படி கிடைக்கும்? ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்குதா? அப்போது இதுதான் லைன் ஆஃப் சிமெட்ரி இதுக்கு, எம்முக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து இங்கே வந்து ட்ரா பண்ணுறாங்க. ட்ரா பண்ணுறப்போ இங்கே நமக்கு ஈக்குவலாக இருக்கா? அதே மாதிரி இந்த ஆரோ மார்க் பாருங்கள். ஆரோ மார்க்கில் வந்து இங்கே வந்து டாட்டர் லைன் ட்ரா பண்ணுறாங்க. ஸோ இந்த பார்ட்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ லைன் ஆஃப் சிமெட்ரினா என்னென்னு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஃபார் ரெகுலர் பாலிகனுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பாலிகன் அப்படின்னா என்னது? மோர் தென் 2 சைட்ஸ் இருக்குது. ஒரு ஃபிகர் வந்து க்ளோஸ்டு ஃபிகராக இருக்குது, மோர் தென் 2 சைட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த பாலிகன் சொல்லுவோம். ரெகுலர் அப்படின்ற வேர்டு எப்போ யூஸ் பண்ணுவோம்? எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ரெகுலர் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்து பார்க்க போகிறோம். யூ நோ தட் a polygon is a closed figure made of several line segments. The polygon made up of the least number of line segments. So least number of line segments ஆல் மேட் ஆகிருக்கிற ஒரு பாலிகன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இஸ் த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரையாங்கிளுக்கு வந்து 3 சைட்ஸ் இருக்கும். கரெக்டாக? கேன் தேர் பி a polygon that you can draw with still fewer line segments? இதை விடையும் கம்மியாக 3க்கும் கம்மியாக இருக்கிற மாதிரி லைன்ஸ் யூஸ் பண்ணி லைன் செக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் பாலிகன் ட்ரா பண்ண முடியுமா? முடியாது. கரெக்டாக? இப்போ 2 லைன்ஸில் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு ஃபிகராகவே இருக்காது. எப்படி நீங்கள் ட்ரா பண்ணாலும் ஒரு ஓப்பன் ஃபிகராக தான் இருக்கும். ஸோ அதை பாலிகன்னே சொல்ல முடியாது. மோர் தென் 2 சைட்ஸ்னால் தான் நமக்கு அது பாலிகன். கரெக்டாக? பாலிகன் இஸ் செட் டு பி ரெகுலர். எப்போ நம்ம ஒரு பாலிகனை ரெகுலர் அப்படின்னு சொல்லுவோம்னா இஃப் ஆல் இட்ஸ் சைட்ஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் லென்த் அண்ட் ஆல் இட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் மெஷர். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ரெகுலர் அப்படின்னா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். Thus, an equilateral triangle is a regular polygon of 3 sides. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு equilateral triangle எடுக்கலாம். ஸோ equilateral triangleலாம் என்ன அர்த்தம்? எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், எல்லா ஆங்கிள்ஸுமே நமக்கு என்ன இருக்கும்? 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி இருக்கும். ஸோ ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் நம்ம equilateral triangle அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, கேன் யூ நேம் த ரெகுலர் பாலிகன் ஆஃப் 4 sides? 4 sides இருக்கிற மாதிரி ரெகுலர் பாலிகன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கொயர் சொல்லலாம். ஸ்கொயரில் வந்து 4 sides ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு 4 ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி தான் இருக்கும். கரெக்டாக? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். An equilateral triangle is regular because each of its sides has same length and each of its angles measures 60 degree. ஸோ நமக்கு சைட்ஸ் வந்து நீங்கள் என்னன்னாலும் எடுத்துக்கலாம். ஒரு 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இப்போ 5 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இங்கேயும் நமக்கு 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இங்கேயும் நமக்கு 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஆங்கிள் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்? 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. A square is also regular because all its sides are of equal length.
ஸோ ஸ்கொயருக்கு வந்து இப்போ இது வந்து 4 சென்டிமீட்டர் எடுத்தோம்னா இங்கேயும் நமக்கு எப்படி இருக்கும் 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இங்கேயும் நமக்கு 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இங்கேயும் நமக்கு 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அண்ட் ஈச் ஆஃப் இட்ஸ் ஆங்கிள்ஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள். கரெக்டாக? ஸோ இங்கே நீங்கள் இப்போ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 90 தான் இருக்கும், இங்கேயும் 90 தான் இருக்கும், இங்கேயும் 90 தான் இருக்கும், இங்கேயும் 90 தான் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம், ரெகுலர் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் diagonals are seen to be perpendicular bisectors of one another. ஸோ இதோட diagonals எடுத்து பாருங்க, இதுவும் தான் நம்ம diagonal அப்படின்னு சொல்லுவோம், ஸ்கொயரோட diagonal அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த diagonal வந்து எப்படி இருக்கு, perpendicular bisector-ஆ இருக்கு. ஸோ perpendicular bisector நம்ம இப்போ வந்து ஒரு diagonal எப்படி வரைவோம் அப்படின்னா நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டெக்ஸ். ஸோ கான்சிக்யூட்டிவ் வெர்டெக்ஸ்னா என்னது, பக்கத்தில் இப்போ இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ். ஸோ இதோட கான்சிக்யூட்டிவ் வெர்டெக்ஸ் தான் இது. நம்ம diagonal எப்படி வரைவோம் அப்படின்னா நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டெக்ஸை வந்து ஜாயின் பண்ணுவோம். அப்போது இதுக்கு நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டெக்ஸ்ன்னு பார்த்தா இது, ஏன்னா இது கிடையாது, இது பக்கத்தில் இருக்குது, இதுவும் பக்கத்தில் இருக்குது, இதுதான் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, பக்கத்தில் இல்லை. ஸோ அதை ஜாயின் பண்ணோன்னா இது ஒரு diagonal. அதே மாதிரி இதுக்கு நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டெக்ஸ்னால் இது. ஸோ இதை ட்ரா பண்ணோன்னா, இதை ஜாயின் பண்ணோன்னா இது ஒரு diagonal. ஸோ 2 diagonals நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அந்த diagonal வந்து எப்படி இருக்குது, ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்கா, பர்பண்டிகுலராக ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்கா. இப்போ இது வந்து இப்படியே வருது அப்படின்னா இந்த லைன் இந்த டயகனலுக்கு பர்பண்டிகுலராக தான் வந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு இங்கே எப்படி இதாகுது, பைசெக்ட் பண்ணுது 2 ஈக்குவல் பார்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து 4 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கோம். அப்போ இது வந்து பைசெக்ட் பண்ணுறதுனால 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். கரெக்டாக? அதுதான் சொல்கிறாங்க. இட்ஸ் diagonals are seen to be perpendicular bisectors of one another. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த கான்செப்ட்? ஓகே. ஸோ இன்னொன்று வந்து நம்ம பர்பண்டிகுலர் பைசெக்டர்னா என்ன படிச்சிருக்கோம், இந்த மாதிரி பர்பண்டிகுலராக வர்றப்போ இங்கே என்ன டிகிரி ஃபார்ம் ஆகும், 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். 90 இங்கே எடுத்து பார்த்தீங்கனாலும் 90 இருக்கும், இங்கே எடுத்து பார்த்தீங்கனாலும் 90 இருக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இப்போ வந்து நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்றது வந்து ரெகுலர் ஷேப்புக்கு தான் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், ரெகுலர் பாலிகனுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். கரெக்டா? ரெகுலர் ஷேப்க்கு தான் எக்ஸிஸ்ட் ஆகும், இர்ரெகுலர் ஷேப்க்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. இர்ரெகுலர் ஷேப்புக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. எக்ஸிஸ்ட், டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இர்ரெகுலர் ஷேப்புக்கு வந்து நீங்கள் லைன் ஆஃப் சிமெட்ரி பார்த்தீங்கன்னா கோயின்சைட் ஆகாதனால அதோட 2 பார்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது. ரெகுலர் ஷேப்க்கு மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும்தான் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பென்டகன் பார்ப்போம். ஸோ ரெகுலர் பென்டகன் பார்ப்போம். இஃப் அ பென்டகன் இஸ் ரெகுலர், ஸோ ஒரு பென்டகன் வந்து எப்போ ரெகுலர் சொல்லுவோம் அப்படின்னா நேச்சுரலி sides should have equal length. You will later on learn that the measure of each of its angles is 108 degree. இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து படிப்பீங்க. இந்த ஆங்கிள் வந்து 108 டிகிரி வந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் டீட்டெயில்டாக படிப்பீங்க. அதே மாதிரி ரெகுலர் ஹெக்ஸகன் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸுமே நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், அது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி இதில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 120 டிகிரி இருக்கும். இதுவும் நம்ம வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் இயர் படிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெகுலர் ஹெக்ஸகன் ஹேஸ் ஆல் இட்ஸ் சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஈச் ஆஃப் இட்ஸ் ஆங்கிள்ஸ் மெஷர்ஸ் 120 டிகிரி. You will learn more about these figures later. இப்போ ரெகுலர் பாலிகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன வருது, ஹெக்ஸகன் வருது, பென்டகன் வருது, ஸ்கொயர் வருது, ட்ரையாங்கிள் வருது. இப்போ the regular polygons are symmetrical figures and hence their lines of symmetry are quite interesting. ஸோ இதை வந்து நீங்கள் பேப்பர் ஃபோல்டிங்ஸ்லேயே பார்க்கலாம். அந்த ரெகுலர் பாலிகன் செஞ்சு பாருங்கள். ரெகுலர் பாலிகன், ரெகுலர் ஹெக்ஸகன், ரெகுலர் ஸ்கொயர், ரெகுலர் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், இது எல்லாமே நீங்கள் வந்து பேப்பரில் கட் பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெகுலர் பாலிகன்ஸ் ஆர் சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெகுலர் பாலிகன்ஸ் எல்லாமே வந்து சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே சைட்ஸ் ஈக்குவல், ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஹென்ஸ் தேர் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஆர் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஈச் ரெகுலர் பாலிகன் ஹேஸ் மெனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. அதே மாதிரி இதுக்கு ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. அதோட சைட்ஸ், நம்பர் ஆஃப் சைட்ஸை டிபெண்ட் பண்ணி அது வந்து மாறும்.
as it has sides. We say they have multiple lines of symmetry. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்படி ட்ரா பண்ணலாம். அப்புறம் இந்த வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட்டில் மிட் பாயிண்ட் போகும். அதே மாதிரி இந்த வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடுக்கு மிட் பாயிண்ட் போகும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா இப்படி ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறப்ப பாருங்கள் மேலே கீழே ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி இப்படி ட்ரா பண்ணுறப்ப இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிடில் ட்ரா பண்ணுறப்போ இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும். ஹரிசாண்டலில் ட்ரா பண்ணுறப்போ மேலே கீழே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நமக்கு ஸ்கொயர்ஸ்க்கு வருது. பென்டகனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வட்டக்ஸ்லேருந்து ஆப்போசிட் மிட் பாயிண்ட்டு, அதே மாதிரி இந்த வட்டக்ஸ்லேருந்து ஆப்போசிட் மிட் பாயிண்ட் ட்ரா பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் ட்ரா பண்ணுறப்பே பார்க்கலாம் இங்கேயும் ஈக்குவலாக இருக்கா. இப்படி ட்ரா பண்ணுறப்ப மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக இருக்குது. இந்த வட்டக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரா பண்ணுவோம் மிட் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் சைட் மிட் பாயிண்ட்டுக்கு ட்ரா பண்ணுவோம். அப்போ மேலே உள்ள பார்ட்டும் கீழே உள்ள பார்ட்டு ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வட்டக்ஸ்லேருந்து பாருங்கள் ஆப்போசிட்ஸ் பார்க்குறப்போ மேலே உள்ள பார்ட்டு கீழே உள்ள பார்ட்டு ஈக்குவலாக இருக்குது. இந்த வட்டக்ஸ்லேருந்து பாருங்கள் ஆப்போசிட் சைட்க்கு மிட் பாயிண்ட் ட்ரா பண்ணுறப்போ இங்கேயும் ஈக்குவலாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து ஹெக்ஸகனுக்கு பாருங்கள். ஹெக்ஸகனுக்கு வந்து வேர்டெக்ஸ் டு வேர்டெக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட்டு மேலே கீழே ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட். ஸோ இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும். இந்த வட்டக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் ஈக்குவலாக இருக்கும். இந்த வட்டக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இங்கே மிட் பாயிண்ட் எடுக்கிறப்ப இங்கேயும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே தான் பாசிபிலிட்டிஸ். பெர்ஹாப்ஸ்னா என்னது? மேபி யூ மைட் லைக் டு இன்வெஸ்டிகேட் திஸ் பை பேப்பர் ஃபோல்டிங். கோ ஹெட். ஸோ அதான் பேப்பர் ஃபோல்டிங் இது பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. த கான்செப்ட் ஆஃப் லைன் சிமெட்ரி இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு மிரர் ரெஃப்ளெக்ஷன். ஸோ இந்த சிமெட்ரி அப்படின்றது வந்து மிரர் ரெஃப்ளெக்ஷன்லேயும் நம்ம வந்து பார்க்கலாம் இதோட கான்செப்டை. எ ஷேப் ஹேஸ் லைன் சிமெட்ரி வென் ஒன் ஹாஃப் ஆஃப் இட் இஸ் த மிரர் இமேஜ் ஆஃப் த அதர். ஸோ ஏதாவது ஒரு லெட்டர் இந்த மாதிரி இப்போ வந்து ஏ லெட்டர்லேயே இந்த பாதி மட்டும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து மிரர் கிட்ட வச்சு காமிச்சிங்க அப்படின்னா இன்னொரு ஹாஃப் ஆஃப் த இமேஜ் வந்து நமக்கு மிரரில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மிரர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து இப்போ உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பண்ணி காமிப்பாங்க. த கான்செப்ட் ஆஃப் லைன் சிமெட்ரி இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு மிரர் ரெஃப்ளெக்ஷன். எ ஷேப் ஹேஸ் லைன் சிமெட்ரி வென் ஒன் ஹாஃப் ஆஃப் இட்ஸ். உண்மையிலேயே நீங்கள் காமிக்கிற ஷேப்புக்கு வந்து லைன் சிமெட்ரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், இன்னொரு ஹாஃப் வந்து மிரரில் தெரியும். எ ஷேப் ஹேஸ் லைன் சிமெட்ரி வென் ஒன் ஹாஃப் ஆஃப் இட் இஸ் த மிரர் இமேஜ் ஆஃப் த அதர் ஹாஃப். எ மிரர் லைன் தஸ் ஹெல்ப்ஸ் டு விஷுவலைஸ் அ லைன் ஆஃப் சிமெட்ரி. அந்த மிரர் லைன் தான் நமக்கு என்னது, லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இப்போ லாஸ்ட்டாக 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இங்கே வந்து ஒரு டாட்டர் லைன் ட்ரா பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வரைக்கும் தான் இது கவர் ஆகும் இந்த பார்ட். ஸோ இந்த ஸ்பேஸ்லாம் என்ன ஆயிரும், கோயின்சைட் ஆகாது, வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். அப்போது இதுக்கு லைன் சிமெட்ரி இருக்குமா? இருக்காது. இஸ் த டாட்டர் லைன். அப்போது இங்கே வந்து நமக்கு டாட்டர் லைன் ட்ரா பண்ணியிருக்காங்களா, இஸ் த டாட்டர் லைன் எ மிரர் லைன்? நோ. ஓகேவா? அதே மாதிரி இங்கே இன்னொரு இருக்கு பாருங்க. இங்கே வந்து ஒரு டாட்டர் லைன் ட்ரா பண்ணுறோம். இஸ் த டாட்டர் லைன் எ மிரர் லைன்? எஸ். ஏன்னா இங்கே மாதிரி தான் இங்கே தெரியுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ இந்த மிரர் லைன் வந்து நமக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி தான். இந்த மிரர் லைன் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி தான். இந்த மிரர் லைன் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இவங்க ஏயோட ஹாஃப் பார்ட் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. இதை வந்து இப்போ மிரரில் வைப்பாங்க. ஸோ மிரரில் வைக்கிறப்ப பாருங்கள் அனதர் ஹாஃப் ஆஃப் ஏ வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ ஏ வந்து நமக்கு தெரியும் ஒரு சிமெட்ரிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும், அதனால நமக்கு வருது. இதே இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம இந்த மாதிரி மிரர் கிட்ட வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அனதர் ஹாஃப் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இவங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பாதி மட்டும் ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்போ மிரர் கிட்ட வைப்பாங்க. வைக்கிறப்போ நமக்கு என்ன ஆகுது, அனதர் ஹாஃப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா? இல்லை. கரெக்டாக அனதர் ஹாஃப் ஃபார்ம் ஆகலை. அப்போ வந்து இதுக்கு வந்து லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ ஒரு ரெகுலர் ஃபிகர்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு வந்து என்ன ஆகும், லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. while dealing with mirror reflection, care is needed to note down the left right changes in the orientation as seen in the figure here. ஸோ நம்ம வந்து மிரரில் வந்து மிரர் இமேஜ் பார்க்குறப்போ
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் வந்து நமக்கு ரிவர்ஸில் தெரியும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடு போயிடும். ஸோ எதுக்கெலாம் வந்து நமக்கு சிமெட்ரி இருக்காது, சிமெட்ரிக்கல் லைன் வந்து நம்மளால் பாசிபிள் இல்லை, ட்ரா பண்ண முடியாது அப்படின்றதுக்கெலாம் நமக்கு வந்து என்ன தெரியும், இந்த மாதிரி ரிவர்ஸில் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் லைன் நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்குறப்போ வேர்ட்டிக்கலாக ட்ரா பண்ணாலும் ஓகே, ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணாலும் ஓகே, நமக்கு 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அது வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதில் வந்து சிமெட்ரிக்கல் லைன் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எதுக்கெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுமோ அதெல்லாம் நீங்கள் மிரரில் பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜும் நமக்கு சேமாக தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம் எடுத்துகிட்டு போயிட்டு மிரரில் பார்க்குறீங்கன்னா நமக்கு மிரரில் என்ன தான் தெரியும், எம்ஏ தான் தெரியும். அப்போது எம்முக்கு வந்து நீங்கள் ஒரு சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ணி பார்க்குறப்போ நமக்கு என்ன தெரியும், 2 ஈக்குவல் பார்ட்ஸ் தெரியும். ஓகேவா, அதுதான் இப்போ இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா, மிரரில் வந்து நமக்கு அப்படியே அந்த ஓரியன்டேஷன் வந்து மாற்றி தெரியுது, ரைட் லெஃப்ட் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து சிமெட்ரிக்கல் லைன் வந்து அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. இல்லை நமக்கு சேமாகவே தான் இருக்குது, நம்ம என்ன காமிக்கிறோமோ அது அப்படியே நமக்கு மிரரில் தெரியுது, ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து என்னது, சிமெட்ரிக்கல் லைன் வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்து மிரர் முன்னாடி நிற்கிறப்போ நமக்கு எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது. அதோட ஓரியன்டேஷன் வந்து நமக்கு சேமாக தான் இருக்குது. ஆருக்கு தான் டோட்டலாக நமக்கு மாறிடுது. பட் இதுக்கு வந்து நமக்கு ஓரியன்டேஷன் வந்து சேமாக தான் இருக்குது. அப்போது இதுக்கு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், சிமெட்ரிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ண முடியும். சிமெட்ரிக்கல் லைன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், ஆருக்கு தான் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா, பட் இந்த மவுஸ்க்கு வந்து நமக்கு ஷேப் வந்து சேமாக தான் இருக்குது. பட் ரைட் லெஃப்ட் சேஞ்ச் இருந்தாலும் நமக்கு வந்து ஷேப் வந்து சேமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஆக்டிவிட்டி தான். ப்ளே திஸ் பஞ்சிங் கேம். ஃபோல்ட் அ ஷீட் இன்டு 2 halves. ஸோ ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, அதை வந்து இந்த மாதிரி 2 halves வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பஞ்ச் எ ஹோல். ஸோ இங்கே வந்து ஒரு ஹோல் வந்து நம்ம இப்போ போட்டுக்கலாம், பஞ்சிங் மிஷின் வச்சு இங்கே ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பஞ்சிங் போட்டிருக்கோம். ஓகேவா, 2 holes அபவுட் த சிமெட்ரிக் ஃபோல்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேப்பரை அன்ஃபோல்ட் பண்ணி பார்ப்போம். 2 holes இருக்குது அபவுட் த சிமெட்ரிக் ஃபோல்டு. இந்த சிமெட்ரிக் ஃபோல்டுக்கு மேலே இங்கிட்ட ஒரு ஹோல் இருக்குது, இங்கிட்ட ஒரு ஹோல் இருக்குது. இதே இந்த பேப்பரை நான் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இது வந்து நமக்கு இந்த 2 டாட்ஸும் கோயின்சைட் ஆகிருக்கு, கரெக்டாக. இதே இந்த சிமெட்ரிக் வந்து நான் இந்த சைடு வந்து இது பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக் ஃபோல்டு பண்ணுறப்போ எனக்கு வந்து இப்போ எப்படி இருக்குது, இது வந்து நம்ம சிமெட்ரிக் சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு இங்கே மேலே 2 holes இருக்குது, இங்கே ஹோல்ஸே இல்லை. நமக்கு சிமெட்ரினா என்ன அர்த்தம், 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குன்னு ஒன்று அர்த்தம். அப்போ இங்கிட்டும் நமக்கு இங்கிட்டு 2 ஹோல் இருக்குன்னா இங்கிட்டும் நமக்கு 2 ஹோல் இருக்கணும். பட் இந்த சைடே 2 holes இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சிமெட்ரிக்கலாக இல்லையான்றதை நம்ம சொல்லலாம். ஓகேவா, இப்போ இந்த சைடு நான் ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த சைடு ஃபோல்ட் பண்ணாலும் எனக்கு வந்து இந்த சைடு 2 holes இருக்கணும், ஆனால் இந்த சைடே 2 holes இருக்குது, இந்த சைடு ஹோல்ஸே இல்லை. ஸோ இந்த லைனும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ வெர்டிக்கல் லைன் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும், கரெக்டா. இப்போ ஹரிசாண்டலாக நான் இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஹரிசாண்டல் சிமெட்ரிக் லைனை வாட்ச் பண்ணி பாருங்கள், இதுவும் நமக்கு வராது. மேலே 2 holes போயிடுச்சு, கீழே ஹோல்ஸே இல்லை. ஸோ இதுவும் நமக்கு சிமெட்ரிக் கிடையாது. ஒன்லி திங் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணுறா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுது, சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த லைன் இருக்குது, இதுக்கு அபவுட்டில் இங்கிட்ட ஒரு ஹோல் இருக்குது, இங்கிட்ட ஒரு ஹோல் இருக்குது. இதே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் கூட பஞ்சிங் மிஷின் வச்சு ஹோல் போட்டு பாருங்கள். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபோல்ட் இஸ் அ லைன் ஆர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸ்டடி அபவுட் பஞ்சஸ் அட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் ஆன் த ஃபோல்டட் பேப்பர் அண்ட் த கரஸ்பாண்டிங் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இதுவே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வந்து பஞ்சிங் மிஷின் வச்சு ஹோல் போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே ஹோல் போட்டிருக்காங்க, கரெக்டாக. இப்போ நான் இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக தான் நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு இதுதான் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இது லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா நமக்கு இந்த சைடு 2 holes இருக்குது, இந்த சைடு 2 holes இருக்குது. அப்போ இது சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லலாமா. இதே நான் வந்து ஹரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ணுறேன். ஹரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறப்போ இந்த சைடே நமக்கு 4 holes வந்துடுச்சு, கீழே ஹோல்ஸே இல்லை. அப்போ இது சிமெட்ரிக்கல் கிடையாது. ஓகேவா. இப்போ டயகனலாக நான் வந்து ஃபோல்ட் பண்ணுறேன்.
டயகனலாக ஃபோல்ட் பண்ணுறப்போ இதுதான் எனக்கு வந்து லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஒரு சைடே நமக்கு வந்து 4 ஹோல்ஸும் போயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் ஏதாவது பஞ்சிங் பண்ணி பார்க்கலாம். இப்போ இவங்க வந்து நியூவாக இங்கே வந்து ஹோல் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே நம்ம வைக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வராது, சான்ஸே இல்லை. ஏன்னா இந்த சைடு நமக்கு ஒரே ஒரு ஹோல் தான் இருக்குது, இந்த சைடு ஸோ மெனி ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு கிடையாது. இதே இது ஹரிசான்டலாக பண்ணி பார்க்கலாம். ஹரிசான்டலாக பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இந்த சைடு 2 ஹோல்ஸ் இருக்குது, இந்த சைடு 4 ஹோல்ஸ் இருக்குது. இதுவும் சிமெட்ரி கிடையாது. டயகனலாக பண்ணி பார்க்கலாம். டயகனலாக பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் பாருங்கள் 3 ஹோல்ஸ் இருந்தாலும் வேறு வேறு லொக்கேஷனில் இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு சிமெட்ரிக்கல் வராது. அதே மாதிரி இப்படி டயகனலாக பண்ணாலும் வராது. இது எதுவுமே பாசிபிலிட்டி கிடையாது. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 வீடியோ வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.